மகாபிரிவாச்சரணம். திருப்பாவை இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் அழகாக தன் தோழியை எழுப்புகிறாள். என்ன பெயர் சொல்லி? போதரி கண்ணினாய், போது அரி கண்ணினாய். போது என்ற ஒரு மலர், அந்த மலரை போன்று அழகிய கண்களை உடையவள் அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இப்போ இதுல ராமாயணத்தின் எந்த நிகழ்வை அழகாக சொல்கிறாள் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு இதுல என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்த போகிறாள் என்று. என்ன வார்த்தை? பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. ஆக ராவணனுடன் யுத்தம் செய்தான், ராவணனை அழித்தான். இது நம்ம சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுல எதற்காக அரக்கன் சொன்னாலே பொல்லாதவர்கள் தான். எதற்காக பொல்லா அரக்கனை என்று சொன்னால், ஏனென்றால் அங்கே விபீஷணன் என்று ஒரு நல்லவனும் இருந்தானே, அவன் அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமான குணம் உடையவன் இல்லையே, அவனிடம் எந்த தீய குணங்களும் இல்லையே. ராவணனுக்கு தர்மத்தை சொல்லி சீதையை விடுவிக்க சொன்னவனாயிற்றே, தர்ம வழியில் நடப்பவனாயிற்றே. ஆக அரக்கன் சொல்லிட்டு அவனையும் சேர்ந்து சொன்னதாக ஆயும் இல்லையா? அதனால பொல்லா அரக்கனை. சரி, கிள்ளி கலைந்தானே என்று எதற்காக சொன்னார்? அழித்தானே என்று சொல்லியிருக்கலாமே. அப்படி சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அரக்கர் குலம் அனைத்தையும் அழித்தது போல ஆகும். இது சாதாரணமா பார்த்தா எப்படின்னா, ஒரு செடி இல்லையா, ஒரு மரம், அதுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பூச்சி விழுந்திருக்கு, ஏதோ அந்த இடத்துல நோய்வாய்ப்பட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இடத்தை மட்டும் நாம் கிள்ளி எடுத்து விடுவோம் இல்லையா? ஆக ராவணன் எப்படி என்றால், அரக்கர் குலம் எப்பொழுது மோசமாக நடக்கும், தீயவர்களாக இருப்பார்கள் என்றால், அரசானவன் தன்னுடைய மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தந்தால் அவர்களும் நல்ல வழிகள் தானே நடப்பார்கள். ஆக இவனால் தான் அவர்களும் இந்த தீய வழியில் நடக்கிறார்கள். அப்ப இவனுக்கு பதிலாக அந்த இடத்தில் விபீஷணனை அமர்த்து விட்டால் அசுர குலத்தவர்கள் அனைவருமே தர்ம வழியில் நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். அனைவருமே விபீஷணனை போல நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் இல்லையா? அதனால்தான் அந்த யுத்தத்தில் ராவணனை கிள்ளி எடுத்தானாம். அப்ப அதற்காக சொல்லப்பட்டது பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை. சரி, இது சொல்லும் பொழுது, அந்த கிள்ளி கலைந்தானே சொல்லும் பொழுது நம்ம இதற்காக சொல்லியிருக்கோம். இதில் அற்புதமான இன்னொரு விஷயத்தையும் அழகாக நாம் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இப்போ ராவனுக்கு பதிலாக விபீஷணனை அரசனாக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு. சரி, இப்போ ராவணன் இறந்து விட்டான். அப்போ ராவணன் இறந்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு ஈமச்சடங்குகள் செய்ய வேண்டும். இப்போ எல்லாருமே அழிந்து விட்டார்கள் அவனுடைய குலத்தில், விபீஷணனை தவிர. இப்போ ராமன் என்ன சொல்றாரு விபீஷணன் கிட்ட? விபீஷணா, நீ உன் அண்ணனுக்கு ஈமச்சடங்குகள் செய்ய வேண்டும் சொல்லும் பொழுது விபீஷணன் சொல்கிறானா, எனக்கு மிகவும் கூச்சமாக இருக்கிறது. ஏனென்றால் அவன் கொண்ட தவறான எண்ணம், தாய் போல் நினைக்க வேண்டிய தங்களுடைய மனைவியையும் உங்களை கடவுளாக நினைக்க வேண்டியவரையும் பகைவனாக நினைத்து விட்டானே. அப்படி நினைத்தவனுடைய அந்த சரீரத்தை தொட்டு நான் அந்திம கிரியை செய்வதற்கு என்னுடைய மனம் கூசுகிறது அப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்தில் பகவான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்றார். ஏன் அப்படின்னா, மனிதனாக பிறந்தால் பகைமை அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கத்தான் போகுது. யாரோ ஒருவரிடம் எதற்காகவோ ஒரு காரணத்தால் எப்பொழுதோ நடந்த ஒரு விஷயத்திற்கு. சரி, அந்த பகைமை எது வரைக்கும் அப்படின்னா, அவன் மரணிக்கும் வரைதான் இருக்க வேண்டுமா? அப்ப அதற்கு பிறகு இப்ப அந்த சரீரமே கிடையாது. இப்ப அந்த ஆத்மா தானே, அந்த ஆத்மா போயிடுச்சு. அப்ப அந்த ஆத்மா போனதுக்கு அப்புறம் இந்த சரீரம் சாதாரணமா இருக்கக்கூடியது. இந்த சரீரமா நினைத்தது அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆக அந்த இடத்தில் என்ன சொல்கிறார்? இப்பொழுது இவனை நீ பகைவனாக எண்ண கூடாது அப்படின்னு. அப்ப நம்ம எங்கன்னு தோணும் அப்படின்னா, அப்ப ராமன் ராவணனை பகைவனாக நினைத்தானா? அவன் இறந்ததால் இப்பொழுது பகைவனாக நினைக்கவில்லையா அப்படி நமக்கு தோணும். இது அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பார்க்கலாமா? ராவணன் தான் ராமனை பகைவனாக நினைத்தான், சரியா? இப்பொழுது அவனுடைய உயிர், அந்த ஆத்மா பிரிந்து விட்டது. இப்ப எந்த சரீரத்தால் இத்தனை விஷயங்களையும் செய்தானோ, எந்த சரீரத்தால் ராமனை பகைவனாக நினைத்தானோ, அந்த சரீரம் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஆத்மா பிரிந்து விட்டது. ஆக இப்பொழுது ராவணன்
இல்லை. அப்ப ராவணன் பகைவனாக இப்ப நினைப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஆக அவனுடைய அந்த எண்ணம் மாறிவிட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஆக இப்ப இந்த இடத்துல ராமன் அழகாக சொல்லுவாரா, ஏன் அப்படின்னா ராமன் இப்படியெல்லாம் சொல்வாரா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். கடைசி ஒரு வாக்கியத்தை விபீஷணன் கிட்ட சொல்வாராம். விபீஷணா, நீ உன்னுடைய அண்ணனுக்கு அந்திம கிரியை செய்கிறாயா, இல்லை நான் செய்யட்டுமா என்று கேட்பாராம். விபீஷணனுக்கு தூக்கி வாரி போடுமா, என்ன ராமா அப்படின்னு. ஆமாம், அவன் உனக்கு அண்ணன் என்றால் எனக்கும் தானே, எப்படி நான் அன்று உனக்கு சொன்னேனே, உன்னோடு சேர்ந்து நீயும் எனக்கு தம்பியாகி விட்டாய் நான் சொன்னேன் அப்படின்னா, நீ எனக்கு தம்பி ஆயிட்டன, அப்போ உன்னோட அண்ணன் எனக்கும் அண்ணன் தானே அப்படின்னு சொன்ன. எப்படி இங்கே ராமன் ஈமச்சடங்குகள் செய்வானா, வழிபூரா அதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாராருக்கு செஞ்சார், ஜடாயுக்கு செஞ்சார், கவந்தனுக்கு செஞ்சார், விராதனுக்கு செஞ்சார், இப்படியும் ஒவ்வொருக்கா செய்து கொண்டு வந்தார். ஆனால் தன்னுடைய தந்தைக்கு அவரால் செய்ய முடியவில்லை. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அங்கே இருந்தது. ஆக இந்த விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே ஆண்டாள் ஒளித்து வைத்திருக்கிறார். மகாபெரியவா சரணம்.